டெல்லியில் விடிந்ததும் ஸ்டாலின் கனிமொழி தலையில் இடியாய் இறங்கிய செய்தி மொத்தமாக முடிந்தது. திமுக திருப்பரங்குன்றம் விஷயத்தில் 2 விஷயங்களை மையமாக கொண்டே செயல்பட்டது. ஒன்று, நீதிமன்றம் தீர்ப்பை அமல்படுத்தினால் அது திமுகவின் ஆதரவு வாக்கு வங்கி குறையும் என திமுக நினைத்தது. இரண்டாவது, நீதிபதி விஷயத்தை எளிதில் கடந்தால் மற்ற நீதிபதிகளும் இதே போன்று தீர்ப்பு கொடுத்தால் தங்கள் நிலை என்னாகும் என மறைமுகமாக நீதிபதிகளுக்கு அழுத்தம் கொடுக்க நினைத்தது. இவை இரண்டும் இன்று காலையில் டெல்லியிலிருந்து வந்த செய்தி மூலம் ஸ்டாலின் மற்றும் கனிமொழி தரப்பிற்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கனிமொழி முன்னெடுத்த முன்னெடுப்பிற்கு 100க்கும் மேற்பட்ட இண்டி கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டிருந்தனர். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் அதற்கான தீர்மானம் கொண்டுவர தங்களுக்கு போதுமான ஆதரவு இல்லை என்பதை அறிந்தே இந்த விஷயத்தை ஊடக வெளிச்சத்திற்காக திமுக செய்தது. இந்த சூழலில்தான் நேற்றைய தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய சொல்ல வெட்கமாக இல்லையா என வெளுத்து வாங்கினார். மேலும் இந்த தீர்மானத்தில் கையெழுத்து போட்ட உத்தவ் தாக்கரேவை நோக்கி, உத்தவ்ஜி, நீங்கள் கையெழுத்து போட்டது மலைமேல் தீபம் ஏற்றுவதை தடுக்க என கேட்டது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்துத்துவ முகம் கொண்ட சிவசேனாவை உடைத்தெறிந்திருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் ஊடகங்கள் மற்றும் தங்களுக்கு சாதகமான இடங்களில் வீரவசனம் பேசிய திமுக கூட்டணியை அமித்ஷா விமர்சனம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் கனிமொழி உள்ளிட்ட அனைத்து திமுகவினரும் அதன் அனைத்து கூட்டணி கட்சியினரும் அவையிலிருந்து ஓட்டம் எடுத்தது ஒட்டுமொத்த நாட்டிலும் இப்போது திமுகவை பார்த்து சிரிக்கும் சூழலை உண்டாக்கியிருக்கிறது. குறிப்பாக நமது அண்டை மாநில அரசியல் கட்சியை சேர்ந்த முக்கிய எம்பிக்கள் சிலர் இந்த திமுகவினருக்கு இதே வேலையா போச்சு, கேள்வி கேட்பது, ஆனால் பதில் சொன்னால் ஓடிவிடுவது, ஆனால் பாருங்கள் தமிழ் ஊடகங்களில் சென்று வீரவசனம் பேசுவார்கள் என கனிமொழி ஓடியதை பார்த்து கிண்டலடித்திருக்கிறார்கள். இவை ஒருபுறம் என்றால் திமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தி கிடைத்திருக்கிறது. திமுக நீதிபதியை நோக்கி முன்னெடுத்த விஷயம் மிகப்பெரிய பின்விளைவுகளை திமுகவிற்கு நீதித்துறையில் உண்டாக்கியிருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் டெல்லியில் உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயத்தில் கூட அந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகு அதை சரியான விதத்தில் அணுகியது மத்திய அரசு. ஏனென்றால் நாடாளுமன்றத்திற்கு இந்த விஷயம் வந்தால் இந்திய நீதித்துறைக்கு வெளிநாடுகளில் உள்ள மதிப்பு குறையும் என நினைத்தது மத்திய அரசு. ஆனால் இப்போது திமுக தனி நீதிபதிக்கு எதிராக முன்னெடுக்க நினைத்த விஷயம் ஒட்டுமொத்த நீதித்துறைக்கும் களங்கம் உண்டாக்கும் செயல் என்பதால் நீதித்துறை இந்த விஷயத்தை நேரடியாக கையில் எடுக்க இருப்பதாக ஸ்டாலினுக்கு டெல்லியிலிருந்து தகவல் கிடைத்திருப்பதால் ஒட்டுமொத்த கூடாரமும் அரண்டு போயிருக்கிறதா? मान्यवर, कोई जज आजादी के इतने साल में नहीं हुआ है मान्यवर कि कोई जज एक जजमेंट दे तो जज के खिलाफ इंपीचमेंट लेकर आते हैं। अपनी वोट बैंक को एड्रेस करने के लिए इंपीचमेंट लेकर आते हैं मान्यवर। और ये सारे ने तो साइन कर दिया, साथ ही साथ उद्धव जी ने भी साइन कर दिया। उद्धव जी, जजमेंट क्या है? एक पहाड़ी पर मान्यता है कि यहाँ सबसे ऊपर दिया जलाया जाए। मान्यवर, एक वोट बैंक को संभालने के लिए एक हाईकोर्ट के जज के सामने इंपीचमेंट लेकर आए हैं। देश की जनता उनको मदद नहीं करे।